வாங்க ரவை கேசரி கிண்டலாம். 2 கிளாஸ் ரவை அதுக்கு தேவை, எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பொன்னிறமாக வறுத்துருவோம் ரவையை. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். அது கூட முந்திரி கசுண்டி எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். ரவையும் வறுத்து மாற்றி வச்சுருக்குறோம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்படி எடுத்து மாற்றி வச்சிட்டோம். அடுத்து 3 டம்ளர் தண்ணி விடுதோம். லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிடுதோம். இவங்களுக்கு மஞ்சள் பொடி தான் பிடிக்கும், மஞ்சள் கலர் பொடி. அதனால் மஞ்சள் ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். பஞ்சுசாரை போடுதோம், சீனி. சீனியை போட்டு நல்லா குறுக்குறோம். குறுகி வரும்போது அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுருவோம். அடுத்து ரவையை கொட்டுறோம். ரவையை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு வரோம். கட்டி பிடிக்காமல் கிண்டணும். கிண்டி எடுத்துட்டு இப்போ பார்த்திங்களா நல்லா கிண்டியாச்சு. சூப்பராக கிண்டியாச்சு. கட்டி பதமே இல்லை. அடுத்து முந்திரியை தூக்கி கொட்டுறோம். ஏலக்காய் பொடி போடுறோம். கொஞ்சம் நெய் விடுறோம். 1 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறோம். மறுபடியும் இப்படி கிண்டி விடுறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.